வணக்கம் அக்கா. வணக்கம். நாங்க எம்ஆர் சர்ப்ரைஸ் கிஃப்ட்ல இருந்து வரோம். உங்களோட பேர்? நிருஷா. சரி, உங்களுக்கு இந்த பர்த்டே என்ன? அ உங்களோட பர்த்டேக்கு சர்ப்ரைஸா ஒரு சில கிஃப்ட் வந்திருக்குது. யார் அனுப்பியிருப்பாங்க? நான் லண்டன்ல இருந்து தம்பி அக்கா தான் நினைக்கிறேன். தம்பி அக்காவா? அவங்களோட பேர்? ஜுரேஸ் கான் தம்பிக்கு பேர். ஓகே. மற்றது ரூபி அக்காவுக்கு பேர். சில வேளை அவங்களாவும் இருக்கலாம். அதை விட வேற யாரும் அனுப்பியிருந்தா யாரெல்லாம் அனுப்பியிருக்கலாம்? வேறயா? வடிவாக யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு நிறைய உறவுகள் இருக்கலாம். வெளிநாட்டுல இருந்தும் வந்திருக்கலாம், உள்நாட்டுல இருந்து கூட வந்திருக்கலாம். யாரா இருக்கும்? வெளிநாடென்றால் சரி, ஸ்ரீலங்காவில இருந்து அனுப்பியிருந்தா யார் அனுப்பியிருப்பாங்க? ஸ்ரீலங்காவில இருந்து என்றால் ஸ்ரீலங்காவில ஒரு தம்பி இருக்கிறார். ஓகே, அவர்ட்ட மற்றது பேர்? அவரு கிசான். ஓகே, வேற யார் மற்றது அனுப்பியிருப்பாங்க? இவையோட தங்கச்சியாக்கள். ஒட்டுமொத்தமா எல்லாருமே சொல்லக்கூடாது. யாருன்னு சரியா கெஸ் பண்ணி சொல்லணும். நான் லண்டன்ல இருக்கிறேன். எத்தனை நினைக்கிறேன்? அவங்கதான் நினைக்கிறீங்களா? சரி, உங்களுக்கு வந்திருக்கிற பர்த்டே கேக்க ஃபர்ஸ்ட்டுக்கு பார்ப்போம். ஹாப்பி பர்த்டே நிறுவன்னு சொல்லி ஸ்பெஷலா பர்த்டே கேக் வந்திருக்குது. கேக் பிடிச்சிருக்கா? சரி, உங்களுக்காகவே அனுப்பி இருக்கிறாங்க. யார் அனுப்பியிருப்பாங்க? நிறையத்தான் கெஸ் பண்றேன். சரி, பிரான்ஸ்ல இருந்து வந்திருந்தா யார் அனுப்பியிருப்பாங்க? பிரான்ஸ். உங்களோட பழகின ஆட்களா இருக்கலாம், உங்களோட நண்பர்களாக இருக்கலாம், உங்களோட உறவினராக இருக்கலாம், சில வேளை உங்களோட கணவராக கூட இருக்கலாம். அதுக்காக அவர்கிட்ட கேட்க கூடாது. நீங்க தான் யோசிச்சு கண்டுபிடிக்கணும் யார் அனுப்பி இருப்பாங்கன்னு சொல்லி. யாரா இருக்கும்? யார சொல்லி மாட்டிக்கொள்ள கூடாதுன்னு யோசிக்கிறீங்களா? அடித்தா செய்திருப்பாங்க. யார் அவங்க? இந்த பேரு அக்கா ஒரு ஆள் இருக்கிறான் மகளோட நினைக்கிறேன். சில வேளை உங்களோட லைஃப்ல உங்களோட வாழையெல்லாம் போயிட்டேன்னு சொல்லி யாரும் ஃபீல் பண்ணி அனுப்பி இருக்கலாம். நான் தானே ஓடுவேன். சரி, உங்களுக்காக இன்னொரு கிஃப்ட் வந்திருக்கு, அதையும் பார்ப்போம். சரி, உங்களுக்காக ஒரு போட்டோ ஃப்ரேம் வந்திருக்குது. எங்களுக்கே பயமா இருக்கு. சில வேளை உங்களை மிஸ் பண்ணினாக்கள் அவங்களோட சேர்ந்து எடுத்த போட்டோஸ் எதுவும் அனுப்பியிருப்பாங்களோ தெரியாது சொல்லி. சரி, ஓபன் பண்ணி பாருங்க என்ன போட்டோ இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். சரி, யார போட்டோ வந்திருக்கு? இது ஃபேமிலி போட்டோ. சரி, உங்க ஃபேமிலி போட்டோ. அது சின்ன வயசுல எடுத்த போட்டோ போல இருக்கு என்ன? சரி, அதுல அனுப்பினாக்கட்ட குழு கூட கிடக்குது. அதை இன்னும் பாக்கல போல. நீங்க டென்ஷன்ல இன்னும் பார்க்காம இருக்கிறீங்க. யார் அனுப்பினாங்கன்னு சொல்லி போட்டோ ஃப்ரேம்லயே இருக்குது. யார் அனுப்பி இருக்காங்க? யார்? சதீஷ் குடும்பத்துல இருந்து இந்த கிஃப்ட் வந்திருக்கேன். பிறந்த நாளுக்காக சதீஷ் குடும்பம் அவங்ககிட்ட இருந்தா இந்த கிஃப்ட் வந்திருக்குது. எதிர்பார்த்தீங்களா? இல்ல. சந்தோஷம். என்ன சொல்ல போறீங்க அவங்களுக்கு? அவங்களையும் இந்த இடத்துல கூப்பிடலாமே. சரி, உங்களுக்காக இந்த கிஃப்ட் அனுப்பினவங்க கூட உங்களுக்கு பக்கத்துல நிக்கிறாங்க. இப்ப ஸ்பெஷலா அவங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? நன்றி, பெரிய நன்றி. சரி, உங்களோட பிறந்த நாளை மிட் நைட் வந்து செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லித்தான் எங்களையும் இன்வைட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு சர்ப்ரைஸா கிஃப்ட் கூட அனுப்பியிருக்காங்க. ஸோ நீங்க இப்ப இருக்கிற மகிழ்ச்சியோட காலந்தோறும் இருக்கணும்னு சொல்லி வாழ்த்துறதோட இந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களை உங்களுடைய சதீஷ் குடும்பம் சார்பாகவும் எம்ஆர் சர்ப்ரைஸ் கிஃப்ட் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்றேன். நன்றி. நன்றி. நன்றி.